நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக செய்ய ட்ரை பண்ணுறீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக செய்ய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு அதுக்கு அந்த விமர்சனத்துக்கு பயந்துட்டே அந்த விஷயத்த நீங்கள் செய்யாமல் விட்டுடுறீங்க, இல்லை செய்யலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நித்யா சிவகுமார் 1.0. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பீப்புள்ஸோட ஒப்பீனியனுக்கு வேலிடேஷனுக்கு நீங்கள் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீப்புள் வந்து உங்களை குட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே நீங்கள் குட் பர்சன் தான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. இல்லை பீப்புள் உங்களை பேடுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அவங்க உங்களை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ரொம்ப நினச்சி அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகுறீங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் யார் அப்படின்றத விட சுற்றி இருக்கவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கிறீங்க. ஈவன் தோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய க்ரோத்தை கொடுக்குற விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பீப்புள்ஸோட ஒப்பீனியன்ஸை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அதை செய்யாமலே விட்டுடுறீங்க. இன்னும் வந்து இந்த பீப்புள்ஸோட ஒப்பீனியன்ஸ்க்கு பயந்தே நம்ம நிறைய விஷயங்களில் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யாமல் இருந்துகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஒரு சின்ன விஷயம் தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இங்கே தமிழ்நாடுல இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட ஒரு பிலீஃப் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சுற்றி இருக்கவங்க யாராவது தூரத்து ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது நீங்கள் எவ்வளோ கோல்டு ஜுவல் போட்டுட்ருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா உண்மை அதுதான். நீங்கள் எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி சாரீ கட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் காரில் போய் இறங்குறீங்களா இல்லை வந்து வண்டியில் இறங்குறீங்களா இல்லை நடந்து வரீங்களா, இந்த மாதிரி உங்களோட மணி ஸ்டேட்டஸை எப்படி நீங்கள் வெளியே காமிச்சிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து மரியாதை இருக்குது. இது சிட்டிலேயும் இருக்குது, அது வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் வில்லேஜில் வளர்ந்ததால் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதால நான் வில்லேஜ் எடுத்து சொல்கிறேன். ஸோ நானும் சேம் வில்லேஜஸில் தான் பிறந்தேன். நான் எப்படிப்பட்ட பர்சன்னா இந்த கோல்டு ஜுவல்ஸ் இது மாதிரிலாம் எனக்கு வந்து இருந்தால் போட்டுக்குவேன், இல்லாட்டியும் நான் இருப்பேன். ஸோ அது மேலே ஈடுபாடு கிடையாது. அது ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். அதுவும் வந்து பீப்புள்ஸ் தான் இன்வென்ட் பண்ணாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் சேவிங் மணி அப்படின்னு தான் நான் அந்த ஜுவல்லை வந்து பார்க்குறேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்களே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா அவங்கக்கிட்ட அந்த டைமில் ஜுவல் இல்லை, எங்கேயோ அடகு வச்சுட்டாங்க, இல்லை விற்றுட்டாங்க, இல்லை அந்த டைமில் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது வாங்கியாச்சும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டுட்டு தான் போகிறாங்க. சரி, இதை பார்க்கும்போது எனக்குள்ளே அந்த தாட் வந்திருக்கு, ஏன் நம்ம வந்து அப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி போட்டுட்டு போய் நான் வந்து ரிச்சுன்னு காமிக்கணும், என்கிட்ட காசு இருக்குன்னு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்டு காசு இருக்குன்னா அந்த நகையினால் மட்டும்தான் காட்டணுன்ற அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பங்கள் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஜுவல்கான விருப்பம் இருக்கணும்னு இல்லை, எல்லாருக்குமே சாரீ மேலே விருப்பம் இருக்கணும்னு இல்லை, எல்லாருக்குமே லேண்டை வந்து வாங்குறதுல விருப்பம் இருக்கணும் இல்லை. எவ்ரி பீப்புள்ஸ் வந்து யூனிக் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது. ஆனால் இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நகை வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் நகை போட்டுட்டு போனால் தான் வந்து கௌரவம், நீங்கள் பெரிய ஆளுன்னு நினைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் உள்ளேயே வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் அது இருக்கோ இல்லையோ அதை கடன் வாங்கியாச்சும் நம்ம போட்டுட்டு போயிடணும், அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையும் கூட. எனக்கு இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஐ திங்க் நான் காலேஜில் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். என்கிட்ட இருந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சாரீ தான் கட்டிட்டு டிசைனர் ஜுவல்லரி போட்டு போயிருந்தேன். கோல்டு இல்லை, டிசைனர் ஜுவல்லரி ஒன்று போட்டுட்டு இருந்தேன். அதுவுமே ஈக்குவலி குட்டாக தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இங்கே காலேஜ்லேருந்து போயிருந்தேன். என்னோடய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனோட மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு என்னது இது இல்லாமல் போட்டுட்டு வர்றது, இது என்ன பழக்கம், இது உடனே கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய குத்த மாதிரி பார்த்து அதை உடனே கழட்ட வச்சு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கோல்டு ஜுவல்ல என்னை போட வச்சு தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டே போனாங்க.
எனக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட்டாக பிடிக்கவே இல்லை தான். இருந்தாலுமே நாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறத சம்டைம்ஸ் வந்து கேட்டு தான் ஆகணும். என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் காலப்போக்கில் எங்கே போனாலுமே நம்ம வந்து ஜுவல் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் இன்செஸ்ட் ஆகி பதிஞ்சிருந்துச்சு. சப்போஸ் அவங்கக்கிட்ட இல்லை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கிடைக்கவே இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற பீப்புள்ஸ் கம்ப்ளீட்டாக இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது வந்து என்கிட்ட இது இல்லையே, ஐயோ நம்மளை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது தான் நானும் வந்து பார்க்குறேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒஸ்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஐம் வெரி யங் ஏஜில் போகிறேன். அப்போ தான் இனிஷியலி ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாரியே கட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் நான் போகிறேன். என்கிட்ட இருந்த ஒரு கோல்டு செயின், ஒரு சிம்பிளான ஒரு கோல்டு செயின் போட்டுட்டு அப்படி சாரீ மட்டும் கட்டிட்டு தான் நான் வந்து போகிறேன். அங்கே அந்த ஃபங்க்ஷன்லேயே இன்னொரு ரிலேட்டிவே வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் ஏதாவது நகை யார்ட்டையாவது வாங்கியாச்சும் போட்டு வர வேண்டியதானே, புடவை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்க அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலான அவங்க தாட்டா நல்லெண்ணத்தில் அதுதானே பழக்க வழக்கம், நீங்கள் ஏன் அப்படி போட்டு வச்சு கூட்டு வர வேண்டியதானே ஒரு ஜென்ரலான ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க. அது தப்பாகவும் அவங்க சொல்லலை. ஆனால் வந்து ஒரு பீப்புள்ஸ் மனசில் இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பேக்டை பண்ணுது அப்படின்றது தான் நான் வந்து இங்கே சொல்ல வரேன். இப்போது இந்த நகை போட்டுட்டு வந்தால் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தேவையான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இல்லாத வேல்யூ, நீங்கள் ஒரு பர்சனாக உங்களுக்கு இல்லாத வேல்யூ நீங்கள் போட்டுட்ருக்க ஒரு நகைக்கு, நீங்கள் வச்சுட்டு இருக்க ஒரு பணத்துக்கு தேவைப்படுதுன்னா உங்ககிட்ட அந்த நகையோ பணமோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி ஒரு ஃபேக் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இல்லை, இங்கே சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நான் மட்டும் ஆட் அவுட்டாக எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், எனக்கு இந்த சொல்ல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு 90 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90 பீப்புள்ஸில் வந்து 89 பீப்புள்ஸ் வந்து தண்ணிக்காக ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. பாலைவனத்தில் அங்கே ஒரு காணல் நீர் தெரியுது, அங்கே தான் தண்ணி இருக்குன்னு நம்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தவங்க அந்த 90வது பர்சனுக்கு மட்டும் அது காணல் நீர் தான், அங்கே தண்ணி இல்லை, இந்த சைடில் தான் தண்ணி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த 89 பீப்புள்ஸ் போகிற வழியை விட்டுட்டு இவங்க மட்டும் தனியாக போனாங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் எங்கே இப்படி போகிற, அங்கே தண்ணியே கிடையாது, நீ என்ன முட்டாளா, இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க நம்புறது அந்த காணல் நீர் தான் உண்மைன்னு நம்புகிறாங்க. பட் நீங்கள் போயிட்டு அங்கே தண்ணி குடித்ததுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல காணல் நீருக்கு போய் பார்த்துட்டு அங்கே தண்ணி இல்லை அப்படின்னும் போது ஹையஸ்ட் ஆஃப் தர்ஸ்டில் போகும்போது தான் அவங்களுக்கு நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்றது புரியும். எல்லாரும் ஒரு லிமிட்டட் பிலீஃபில் இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மாறியே ஆகணும்னு அவங்கக்கிட்ட நீங்கள் இன்சிஸ்ட் பண்ண முடியாது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்கள்கிட்ட நீங்கள் வந்து அடமெண்ட்டாக சொல்லவும் முடியாது. நீங்கள் உங்கள் வழியை நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், அதனால நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டு ஓகே நம்ம தான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பித்து அவங்க வந்து பார்த்த சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நாமளும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஈவன் தோ நம்ம தனியாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனாக நம்ம இருக்கோம்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து லோன்லியாக இருக்கோம், தனியாக இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என் ஃபேமிலியே வந்து மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நான் மட்டும் வந்து எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், பீப்புள்ஸ் என்ன யோசிச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நான் ஒரு டைமும் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு என்னால் புரிய வைக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் யாராவது யங் ஜென்ரேஷன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இஃப் யூ ஆர் அண்டர் 18, அதாவது வந்து அண்டர் 18ல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போதைக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஓகே உங்களோட நம்பிக்கையே அப்படியே இருக்கட்டும், அப்போதைக்கு நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. பட் உங்களால் இண்டிபெண்ட்டாக யோசிக்க முடியும், நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா,
அப்போது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஈவன் தோ உங்கள் ஓன் பேரண்ட்டோ இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் யார் தடுத்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஈவன் தோ தனியாக இருந்தாலுமே அதை செய்ய ஆரம்பிங்க. ஒன்ஸ் நீங்கள் அதில் வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஒரு டைம் 2 டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து நான் இதுக்கு தான் நான் சொன்னேன், செய்ய வேணான்னு சொன்னேன், இதை பண்ண வேணான்னு சொன்னேன், யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்களோட தாட்டையே வந்து மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இந்த ஜுவல் விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களை வந்து ஜுவல் போட சொல்கிறாங்க. சரி, ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் உங்களுக்கு ஓகே இதுதான் உண்மை போல் நம்பிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஜுவல் வாங்கி போட்டுட்டு தான் போகிறீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தன்னிச்சையாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆரம்பிக்கும் போது இது என்ன முட்டாள்தனமான இதுவாக இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏன் போட்டு போகணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? இண்டிபெண்ட்டாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அப்போது நீங்கள் உங்கள் டெசிஷனை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இல்லை, எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி போகணுன்னு எனக்கு ஆசை இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி நகை போட்டு போகிறதுல தான் நீங்கள் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நம்பினீங்கன்னா ஓகே, நீங்கள் அதை கேரி அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ஹியூமனாக என்னை எப்படி என்னோட வேல்யூஸில் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ எனக்கு அதுதான் முக்கியம். இஃப் தே ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் ஃபார் ஹூ ஐ எம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நான் அந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்ட நான் விலகி இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு நீங்களாக இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு டைம் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, 2 டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, 3 டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, 4வது டைம் இந்த பொண்ணு இப்படி தான்ப்பா, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் அது நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட கருத்தை உங்கள் மேலே வந்து திணிக்க மாட்டாங்க மேபி. ஸோ நீங்கள் இப்படி இருக்கும்போது சரி இந்த விஷயமும் கரெக்ட் தான் போல் அப்படின்னு இந்த நகை இல்லாமல் பணம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்களே, ஐயோ இதை போட்டுட்டு தான் போகணும், இதை போட்டு போனால் தான் மதிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு லிமிட்டட் பிலீஃபில் இருக்காங்க இல்லையா, இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க உங்களை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஓகே அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், நம்மளும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. இங்கே ஒரு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து சொல்கிற ஒரு விஷயத்த கேட்காம தனக்கு பிடிச்ச விஷயத்த சூஸ் பண்ணி தனியான ஒரு வழியில் போனாலுமே அதில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஊரே வந்து பாராட்டுற மாதிரியான ஒரு பர்சனாக வர்றதை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுது, மற்றவங்கள அது எந்த விதத்துலையும் காயப்படுத்தலை, சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட லிமிட்டட் பிலீஃப்னால உங்களையும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டியை, உங்களோட யூனிக்னஸை எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் மற்றவங்களுக்காக இழக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறதுல, நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க உங்களை வந்து அடங்காத பொண்ணு, திமிரு பிடிச்ச பொண்ணு எப்படி சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ யூ நோ ஹூ யூ ஆர் இல்லையா? இன்னொருத்தவங்க நல்ல பொண்ணுன்னு உங்களை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நல்ல பொண்ணு ஆகிடுவீங்களா? இன்னொருத்தவங்களை உங்களை கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கெட்ட பொண்ணு ஆகிடுவீங்களா? இல்லை இல்லையா? நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தானே நீங்கள். ஸோ இன்னொருத்தவங்க உங்களை பணக்காரங்க அப்படின்னு நினைக்கிறதுனால நீங்கள் பணக்காரங்களை ஆகிட மாட்டீங்க. இன்னொருத்தவங்க உங்களை ஏழைன்னு நினைக்கிறதாலையும் நீங்கள் ஏழைன்னு ஆகிட மாட்டீங்க. நீங்கள் உங்களை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க, எவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட லைஃபோ இல்லை உங்களோட பர்சனல் வேல்யூவோ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்போவுமே இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்க மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இதனால் யோசிச்சு பாருங்கள், கோல்டு போட்டுட்டு போனால் தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் என்னை வந்து மதிப்பாக பார்ப்பாங்க, அப்போ தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொருத்தவங்க உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களை பற்றி எப்படி வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்றதே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நகை போட்டுட்டு வரலன்னா அவங்க வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் நகை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்போ உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்டயே இல்லை, இன்னொருத்தவங்கக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அந்த விஷயம் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்ற விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்கிறத நான் கேட்காம நான் வந்து எனக்கு என்னோட இதில் தான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்களா, நின்னீங்கனாலும் அது கரெக்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் வளரணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அது பார்த்தினா நாலேஜ் அதிகமாக இல்லை அப்படின்னா உங்களை விட அதில் அதிகம் அறிவு இருக்கிற, நாலேஜ் இருக்கிற, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட நீங்கள் வந்து சஜஷனோ ஒப்பீனியனோ கேட்டுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது வந்து நீங்கள் பீப்புள் வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்க, ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வீடியோ தான் போடுறீங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் வீடியோ பார்க்குறாங்கன்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஐயோ கம்மியாக போட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, ஏன் இவ்வளோ லைக்ஸ் வரல அப்படின்னு ரொம்ப அதில் ரொம்ப ப்ரெஷர் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐயோ வியூஸே போக மாட்டேங்குது, லைக்ஸே வர மாட்டேங்குது, நீங்கள் வந்து சேனலை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பீப்புள்ஸோட வேலிடேஷனை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இல்லை. இதுவே இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு கம்மியாக தான் வியூஸ் வருது, கம்மியாக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே எதனால் வியூஸ் கம்மியாக வருது, மேபி நான் இனிஷியலாக க்ரியேட் பண்ணதால் ரீச் இன்னும் அதிகமாகலையா, நான் எந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும், ஆடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுமா, வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட எக்ஸ்பர்டைஸாக இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிற யூடியூபர்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம். இல்லை நீங்களே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்க, கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும். அது வந்து சக்ஸஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வேலிடேஷன் பீப்புள்ஸ்கிட்டேருந்து வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் பீப்புள்ஸ்கிட்டேருந்து ஒப்பீனியன் வந்து கேட்டுக்கிறதும் இதுதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போகும், உங்களை ப்ரெஷரில் கொண்டு போகும். இதுவே நீங்கள் பீப்புள்ஸோட ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட க்ரோத் நோக்கி கொண்டு போகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் பீப்புளோட ஒப்பீனியனுக்கும் வேலிடேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பீப்புள்ஸ் யார் என்ன சொன்னாலும் பிளைண்டாக அதுபடி நம்மளும் நடக்கணும்னு கிடையாது. எது சரி எது தவறுன்னு நாம் தன்னிச்சையாக சிந்திச்சு முடிவெடுக்கிறதுக்காக தான் நமக்கு பிரெயின், மனசு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி இருக்கவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருக்கணும்னா நானும் அது மாதிரி தான் அடாப்ட் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த கம்யூனிட்டிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் தான் அந்த கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு, அந்த ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனாகவும் நீங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி போகாமல் தனியாக நின்னாலும் பரவாயில்ல. யார் ஒருத்தவங்க தனக்குன்னு ஒரு குவாலிட்டி வச்சுட்டு உங்களோட யூனிக் விஷயத்தில் ஸ்டாண்ட் அவுட் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காமராஜர் எடுத்துப்போம். காமராஜர் வந்து எப்போவுமே ஒரு சிம்பிளான அட்டையரில் ஒரு நார்மலான கதர் வேஷ்டி சட்டை போட்டுட்டு இருக்கிறதா எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த காலத்தில் அவர் நிறைய இடங்களுக்கு போகும்போதுமே வந்து சிம்பிளான அட்டையரில் தான் இருந்திருப்பார். அந்த டைம்லையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இவர் என்ன ஒரு முதலமைச்சராக இருக்கார், இவர் இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் இல்லையா, இவர் ஏன் இப்படி இருக்காரு, இவரும் இன்னும் சிம்பிளாக இருக்காரு அப்படின்லாம் எல்லாருமே கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கள வேல்யூ பண்ணுறது எதை வச்சு, அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சொசைட்டிக்காக செஞ்சார், எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, எவ்வளோ வந்து க்ரோத்தை வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு தான் பீப்புளை வந்து வேல்யூ பண்ணுறோம் இப்போது இல்லையா. அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, எந்த மாதிரி வந்து வெளியே தன்னை காமிச்சிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து இல்லை. அது வந்து ரொம்ப 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 டெம்ப்ரரியான ஒரு விஷயம். அந்த டெம்ப்ரரியான விஷயம் ஒரு டெம்ப்ரரியான டைமுக்கு தான் வந்து சப்போர்ட் கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு அக்கா வந்து தினக்கூலி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்காச்சும் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. 1 ரூபா கூட வாங்காமல் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எளிமையாக தான் இருப்பாங்க. ஒரு சாதாரணமான ஒரு காட்டன் புடவை கட்டியிருப்பாங்க. கழுத்தில், காதில் அந்த மாதிரி எந்த ஜுவல்லுமே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நல்ல மனசு இவங்களுக்கு, எல்லாருக்கும் பசியாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ பேர் பெருமையாக பேசியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ செய்கிறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு நகை போட்டுக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ஜுவல்லை போட்டுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா ஷீபிலியும் அவங்க என்ன செயல் செய்கிறாங்களோ அதில் தான் வேல்யூ இருக்குது. இந்த நகை பணத்தில் அதில் வந்து வேல்யூ இல்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க செய்கிற விஷயம் அவ்வளோ பேரோட பசியாத்துது. ஸோ அதை விட இந்த நகை,
அதை விட இந்த ஜுவல்லு அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப பெருசாக என்ன ஒருத்தவங்களோட பசியை ஆத்துறதை விட நீங்கள் நகை போடல, இந்த ஜுவல்லு போடல, இல்லை நல்ல புடவை கட்டலை அப்படின்றத பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வந்து இன்னும் வந்து சரியான விஷயங்களை வேல்யூ பண்ணலை. நீங்கள் சரியான விஷயங்களை வேல்யூ பண்ணாத ஒரு பர்சன் கிட்டேருந்து தான் நீங்கள் வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சரியான பீப்புள் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எவ்வளோ குட்டாக இருக்கீங்க, எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ வேலை செய்கிறீங்க, இதை பொறுத்து தான் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நாட் பை யுவர் மணி, நாட் பை யுவர் பவர், நாட் பை யுவர் பொசிஷன் இன் த சொசைட்டி. ஒரு ரைட் பர்சன் உங்களை ஒரு மனிதனாக நீங்கள் எதுவுமே அச்சீவ் பண்ணலாலும் ஒரு மனிதனாக உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்கே பார்த்துருப்போம், நிறைய பேர் பிச்சை எடுக்கிற பீப்புள்ஸையுமே மரியாதையாக தான் பேசுவாங்க. வாங்கன்னா போங்கன்னா அக்கா, அம்மா, பாட்டி இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கா என்ன? இல்லை. அவங்க மனுஷனாக அவங்க பிறந்திருக்காங்க, அதுக்கான வேல்யூ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரைட் பீப்புள், நீங்கள் எது இருந்தாலும் உங்ககிட்ட எது இல்லைனாலும் உங்களை ஒரு மனிதனாக வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பீப்புள்ஸோட வேலிடேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதுக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப்பில் தான் வந்து வாழற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று செய்ய முடியாது. இன்னொருத்தவங்க உங்களை வேலிடேட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக எந்த விஷயமும் செய்யாமல் இருக்காதீங்க. உங்களை வேலிடேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தகுதியான பர்சனா அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களை வேலிடேட் பண்ணுற எல்லாருமே உங்களை விட ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலேயோ இல்லை வந்து வேல்யூஸ்லேயோ உங்களோட பின்தங்கிய நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் சக்ஸஸ் ஆனவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்ட்ட கேளுங்க. அதுலேருந்து அதை ட்ரையே பண்ணாதவங்க, அதில் ஃபெயிலியர் ஆனவங்க, இல்லை அந்த சைடே வராதவங்கள்ட்ட நீங்கள் கேட்கவே கூடாது. ஸோ அது ஒரு ராங்கான தாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பீப்புள்ஸோட வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காமல் உங்களுக்கு எந்த விஷயம் சரின்னு தோணுது, அந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு தோணுதா, அதை அதர் பீப்புள்ஸை எதையும் ஹார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த விஷயத்தை தைரியமாக ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த விஷயத்துக்கு தைரியமாக ஸ்ட்ராங்காக நின்று அந்த விஷயத்தை செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹேபிட் இருக்கா, இருந்துச்சுன்னா எப்படி மாற்றிக்கலாம், எதனால் உங்களுக்குள்ள இந்த ஹேபிட் வந்திருக்கு, அதே மாதிரி இது சம்மந்தமான உங்களோட கேள்விகள் என்ன, அதுக்கான பதில் எல்லாத்தையும் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ரொம்ப யோசித்து அவங்களுக்கு தேவையான இல்லை பிடிச்ச விஷயங்களை செய்யாமல் பின்தங்கியே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.